ஹாய் சாட்டர்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே ஒரே லேசியாக ஆகிடுது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி முந்தின நாள் ஃப்ரைடே நைட்டே இந்த உளுந்தும் அப்புறம் சாமை அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஸோ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குக்கரில் இப்போ பாசிப்பருப்பும் சாமை அரிசியும் போட்டு உப்பு போட்டு விசில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ உளுந்துக்கு மாவும் ஆட்டிட்டேன். ஸோ உளுந்த வடைக்கு என்னென்ன தேவையோ அதை பேசிக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ சட்னி சாம்பார் ஃப்ரைடே வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பொங்கல் சீனே இப்போது இன்றைக்கி. ஸோ பொங்கலுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு நான் போடுவேன். கடுகு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் இதில் போட்டுடலாம். ஸோ சாமையில் மில்லட்ஸில் நிறைய நல்ல இது இருக்குது. ஸோ நல்ல குணங்கள் இருக்குது. ஸோ நைட்டில் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம மார்னிங்கில் எடுத்துகிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ மாவுக்கும் நல்லா எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சதையும் கொட்டிடலாம் இதுக்கு பொங்கலுக்கு. ஸோ எண்ணெயும் சைட் பை சைடு நல்லா காஞ்சிருக்கு. ஸோ பொங்கல் நீங்கள் நார்மல் சாதா ரைஸில் பச்சரிசியில் செய்வீங்களா, அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ நான் வடையும் போட்டு நான் எடுத்துடுறேன். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுட்டே இருக்கனால கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நேற்று வச்ச சாம்பார். இந்த சாம்பாருக்காக தான் இன்றைக்கி பொங்கலே. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சாம்பாருக்காக பொங்கல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த குட்டி குட்டி போண்டா என்னோடய சின்ன பையன் ஆஹில்காக. ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்துடலாமா? சூப்பரான சாமை மில்லட்டில் பொங்கல். ஸோ வடை, நீங்கள் மசால் வடை, மெதுவடை எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மெதுவடை போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சாம்பார், கேரட் சாம்பார் நேற்று வச்சது இருந்தது. ஸோ கொஞ்சம் சட்னி. ஸோ இன்றைக்கி இதுதான் சாட்டர்டே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.